ஆமா, இந்த ஒப்பந்த பத்திரத்துல கையெழுத்து போடுங்க. எல்லாம் சரியா எழுதிருக்குமா? பேசினபடி முன்பணம் 2000 ரூபாய் வாங்கி. ஐயா இருக்காரு? இருக்காங்க. வாங்க வாங்க. இவர்தான் தர்மலிங்கம். ஆசிரம் வேலையா கலெக்டரை பார்க்க போயிட்டேன், கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. பரவாயில்ல. இவர் அநாத பெண்கள் விருதினுடைய தலைவர். ஊருக்கு உழைக்கிறதே இவருடைய தொழில். எனக்கு தூரத்து வரவு. என் மனைவி சாந்தவல்லிக்கு அண்ணன் முறைகள். வக்கீல் சார், தர்மலிங்கத்திட்ட ஒரு சாட்சி கையெழுத்து வாங்கிக்கங்க. நீ வாமா ராதா. வரம்மா. ராதா, இதான் என்னுடைய மனைவி குணசேகரனுடைய அம்மா. வணக்கம்மா. நீ வாமா. இவன் என்னுடைய மூத்த மக, பேர் தனசேகரன். வாம்மா. வணக்கம்மா. ராதா, இதுதான் இந்த வீட்டு லட்சுமி, என் மூத்த மருமக அமிர்தவல்லி. அமிர்தம், நான் சொன்னனே அந்த பொண்ணு ராதா. அழகான பேர். பார்க்கும் போதே அவங்க அடக்கம் தெரியுது. வாம்மா. ஆமா, பெரிய ராஜ பரம்பரையில வந்திருக்காங்க. ஆரத்தை எடுத்து வரவேற்கும். உள்ள உள்ள போனா அப்பா, இதையெல்லாம் வாச பக்கமா கூட்டிட்டு வரணும். பின்வழியா கூட்டிட்டு போங்கப்பா. பயப்படாத. சேகர் ரூமுக்கு வெளிப்பக்கமா தாப்பா போட்டுருக்கோம். வா. ராதா, இதாம்மா உன்னுடைய அறை. இங்க உனக்கு வேண்டிய சௌகரியம் எல்லாம் இருக்கு. ராதா, இந்த டார்ச் லைட் எதுக்காக தெரியுமா? ஒருவேளை என் மகன் குணசேகரன் உங்ககிட்ட முரட்டுத்தனமா நடந்துகிட்டா, இந்த டார்ச் வெளிச்ச அவன் முகத்துல படும்படியா ஆடி பயத்துல தன்னால அடங்கிடுவான். ராதா, என் வீட்டாரையெல்லாம் எழுத்துக்கிட்டு தான் நான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கிறேன். உன் மானத்தையும் என் கௌரவத்தையும் நீதான் நிச்சயமா காப்பாத்துவேன். ரொம்ப நன்றிம்மா. நான் வரேன். ஒரே பாடல் உன்னை அழைக்கும், உந்தன் உள்ளம் என்னை நினைக்கும். கவியர்களே வணக்கம். இன்னைக்கு கூடியிருக்கிற இந்த கவியரங்கம் சாதாரண கவியரங்கம் இல்லை. இதுக்காக சொர்க்கத்திலிருந்து பெரிய பெரிய புலவர்களை எல்லாம் நானே நேரா போய் கூட்டிட்டு வந்திருக்கேன். பாத்தீங்களா, மேல மேல எவ்வளவு பெரிய ஆளுங்க எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பாருங்க, அம்மை பாட்டி, கம்பர், பாரதியார், பாரதிதாசன் எல்லாரும் இதுக்காகவே ஸ்பெஷலா வந்திருக்காங்க. பாட்டி பாத்தீங்களா, கூட்டமே வராதுன்னு சொன்னீங்க. பாத்தீங்களா எவ்வளவு பெரிய கூட்டம். எண்ணு வந்தார்கள். இன்னும் சினிமா கூட்டம் நினைச்சியா? இது கவியரங்கம். ஜாக்கிரதையா உட்கார். அங்கே ஜாக்கிரதையா உட்கார். வழிவிடு வழிவிடு. பாட்டி வரப்போது. இப்போது அம்மை பாட்டி அவர்கள் காதலை பற்றி பாடுவார்கள். முருகா, ஞான பண்டிதா, கைத்தறி ஒன்றும் கிழவி தன்னை காதலை பற்றி பாடுக என்று தம்பி படித்தான். இளமை கவிகள் பலரும் இருக்க, இனிக்க பாடும் திறமும் இருக்க, பழுத்த இறை நான் பச்சை நாட்களை பாடினால் சுவைதான் கூடியே வருமோ? எனவே 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 வாழிய காதல் என வாழ்த்தி முடிக்கிறேன்.
பாத்தியா தெரியுமே, நீதான் பாதியிலே நிறுத்திடுவ. அடுத்தபடியாக நம்முடைய பாரதிதாசன் அவர்கள் பாடுவார்கள். ஐயா வாங்க. என்னத்த பாடுறது, அதான் எல்லாரும் பாடிட்டானுவல, இருந்தாலும் பய சொல்லிவிட்டான், அதனால பாடுறேன். ஓடை குளிர்மலர் பார்வையினால் அவள் உண்ண தலைப்படு நேரத்திலே பாடம் படித்து நிமிர்ந்த விழி தன்னில் பட்டு தெரித்தது மானின் விழி. ஐயா ஐயா ஐயா, நீங்க வாழ்கையா, உங்க பாட்டு தாய்யா. பெரியவர்களே, தாய்மார்களே, உங்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி சொல்ல போகிறேன். கவிஞர்களுக்கெல்லாம் தாசன், தாசாதி தாசன், கவிதாசன் குலசேகர் அவர்கள் காதல் பற்றி பாட போகிறார்கள். எல்லாரும் கைத்தட்டுங்க. காதர் காதர் காதர். சலாம் பாய், உங்களை கூப்பிட உட்காருங்க. காதர் 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 போட்டா. நீ ஆறு என்ன ராதா, 2 நான் போட்டதாங்க, 2 நீ போட்டா நீங்க. நீ நான் உண்மையை சொல்லட்டுமா? சொல்லுங்க. வந்தா கவிதை பாடுவேன். நிஜமா? ஜம்மா வா 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 வா. போதுமா? போதுமா? வா போதுமா? வா போதுமா? வா. போதுமா? சேலாடு விழியோடு பாலோடு மொழியோடு மேலாடை போர்த்தி வந்தாள். ராதா, வாங்க. தொந்தரவு ஒண்ணும் இல்லையே, இடம் புதுசாச்சேன்னு கேட்டேன். இது எனக்கு ஒரு புது அனுபவம், ஆனா பிடிச்சதா இருக்கு. ரொம்ப சந்தோஷம்மா. இத பத்தியா இந்த புடவையை உனக்காத்தாம வாங்கிட்டு வந்திருக்கிறேன். ரொம்ப விலையுள்ள புடவைன்னு நினைக்கிறேன். ஆமாம்மா, கல்யாண புடவை. கல்யாணம் யாருக்குங்க? உனக்கு தாம்மா. மாப்பிள்ளை என் மகன் குணசேகர். இன்னைக்கு ராத்திரி இதே மாடியில முகூர்த்தம்மா. என்னங்க என்னென்னமா சொல்றீங்களே? ஏற்கனவே சொன்னதானம்மா, நீ நடிக்க வேண்டிய நாடகம் ஆரம்பமாயிடுச்சு. வெரி குட். நான் வரட்டுமாம்மா? நான் எல்லாத்துக்கும் மாமா. மாமனா உனக்கு, இவங்க அப்பாவுக்கு தான் நான் மாமா. உங்க அம்மா வகையில தூரத்து உறவு, கடைசி தம்பி. இந்தடா, இனிமே கூப்பிடுறதுன்னா அப்பா மாமா அப்பா மாமான்னு கூப்பிடணும். அப்பம்மா எப்பம்மா? அப்பமா தோசையாவது அப்பா மாமா. ஓஹோ, விச்சு வந்திருக்கானா? சரி சரி, நீங்க எல்லாம் போய் சாப்பிடுங்க. உட்காருப்பா. என்ன இந்த பக்கமே காணோம்? அது ஏன் கேக்குறக்கா, கடை வேலையே சரியா இருக்குது. ஆமா, எப்படி இருக்கா உன் சம்சாரம் பார்வதி? பேர்லயே இருக்க பார் அவதின்னு, அதுக்கப்புறம் எப்படி இருப்ப? கல்யாணமாய் இத்தனை வருஷமாச்சே, ஏதாவது உண்டா இருக்காளா? குண்டா இருக்கா. குழந்தை இல்லைங்கிற காரணத்துக்காக டாக்டர்கிட்ட போனா கர்ப்பத்துல கோளாறுன்றான், ஜோசியர்கிட்ட போனா கிரகத்துல கோளாறுன்றான், 10 குறைக்கு வீட்டுல ஒரு சாமியார் வேற, அவன் வேற கோளாறு பண்ணிட்டே இருக்கான். பார்வதி உடம்புல தாயத்து கட்டாத இடமே இல்ல. மொத்தத்துல ஒரு அளவுக்கு வரிப்புதற மாதிரி ஆகிட்டாங்க. அந்த விடுக்கா ஏக்கா, குணசேகரனை குணப்படுத்துறதுக்கு யாரோ ஒரு பொண்ணை கூட்டி வந்திருக்கீங்களா? இன்னைக்கு கல்யாணம் வேற பேசிக்கிட்டாங்க. எனக்கு ஒண்ணும் புரியலப்பா.
என்னமோ பொம்மை கல்யாணமா? அது என்ன கல்யாணம்? நானே மாடிக்கு போய் குணசேகரனை பார்த்து வந்துடுறேன். சரி. குடிச்சா மோர் எடுத்துலயே. ஆமா, மாடிக்கு எங்க போறேன்? என்னப்பா குணசேகரன் கல்யாணம் வாழ்த்த போறேன். ஆமா, பெரிய கல்யாணம், இவர் வாழ்த்த போற. போயா போய் கடையை துறைய. குணசேகரா, நீ எங்க இருந்தாலும் வாழ்க. உட்காருமா. ஆரம்பிங்க. இத வர மாலை எடுத்துக்கமா. ஒருத்தருக்கு ஒருத்தர் மாலை மாத்திக்கோங்க. மாலை போடுமா. மாலை போடுங்க போடுங்க. என்ன போடுவோம்? என்னடா இது கொடுமை. அவனும் எவ்வளத்துல பிறந்தாண்டா. அந்த பையன் மிளகு மாதிரி நடந்துக்கிறான். அவன் என்ன செய்ய? நீதான்டா மிருகம். நீதான் கூட பிறந்தவனு கூட கருணை இல்லாம கொல்றியே. உன் புள்ள மேல ஒரு துருவப்பட்டா நீ தாங்குவியாடா? புரியாம பேசாதீங்கம்மா. புரிஞ்சுதாண்டா பேசுற பூல். அடக்கலாமே தவிர அப்பாவி அவன் அடிக்கிறதுல என்னடா பெருமை? என்ன பெருமை? என்ன பாரு, நீங்களும் சேர்ந்து பேசுறீங்க. அவன் பைத்தியத்தையும் தாண்டி பயங்கர வெறியன் ஆயிட்டான். அப்பா, நானும் என் குடும்பமும் இங்கேயே இருக்கணும் நீங்க விரும்பினா முதல்ல அந்த பொண்ணு இந்த வீட்டை விட்டு துரத்துங்க. அவன் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிடுங்க. அப்படியே என்னையும் சுடுகாட்டுக்கு அனுப்பிடுங்கடா. ஆமா ஆமா. இத பாரு, என் போய் இருக்கிற வரைக்கும் அவனை எங்கேயும் அனுப்ப விட மாட்டேன். நீ அண்ணன், நான் அம்மாடா அம்மா. இங்க எட்டு கட்டு போங்க. நீங்க நிக்கிறீங்க. வாங்க.